பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறு, நல்லாயன் ஞாயிறு, தாய்மார்கள் தினம். பல ஆண்டுகளுக்கு முன்பு சிறந்த நடிகராக இருந்த ரிச்சர்ட் பர்டன் என்பவருக்கு அவர் தன் சிறு வயதில் வாழ்ந்த பங்கு தளத்தில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பங்கு வளாகத்தில் இருந்த அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் பலர் அவரை புகழ்ந்து பேசினர். அவர்கள் பேசியதையெல்லாம் தன் ஏற்புரையில் நடிகர் ரிச்சர்ட் பர்டன் நன்றியோடு ஏற்றுக்கொண்டு, என்னிடமிருந்து வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா என்றதும் ஒரு நிமிடம் அந்த அரங்கம் அமைதியில் உறைந்து போனது. பர்டன் சிறுவயதில் இருந்தபோது அந்த பங்கில் பங்கு தந்தையாக இருந்தவர் எழுந்து, நான் உனக்கு ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பில் கற்றுக் கொடுத்த நல்லாயன் திருப்பாடலை, அதாவது 23வது திருப்பாடலை இப்போது சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதை கேட்ட நடிகரின் முகத்தில் ஒரு விசித்திரமான தோற்றம் ஏற்பட்டது. அவர் ஒரு கணம் சிந்தித்துவிட்டு, நான் சொல்லுகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நான் இந்த திருப்பாடலை சொன்ன பிறகு என்னுடைய பங்கு தந்தையும் ஆசிரியருமான நீங்கள் அதே திருப்பாடலை இந்த அரங்கத்தில் சொல்ல வேண்டும் என்றார். நான் ஓய்வு பெறும் குருக்கள் இல்லத்தில் இப்பொழுது இருக்கிறேன். நான் ஒரு நடிகன் அல்ல, ஆனால் நீ விரும்புவதால் நான் அதை சொல்ல தயார் என்றார். நடிகர் அந்த திருப்பாடலை அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில் அற்புதமாக தொடங்கினார். அந்த திருப்பாடலை தன் குரல் வலிமை வழியாக ஏற்ற இறக்கத்தோடு ஒருவித இசை ஓட்டத்தோடு சொல்லி பார்வையாளர்களை ஒரு மயக்கத்தில் வைத்திருந்தார். அவர் அந்த திருப்பாடலை சொல்லி முடித்ததும் கைத்தட்டல் பேரொளி அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது. கைத்தட்டு ஓசை முடிந்ததும் வயதான முன்னாள் பங்கு தந்தை எழுந்து அத்திருப்பாடலை சொல்லத் தொடங்கினார். அவருடைய குரல் பலவீனமாகவும் நடுக்கத்துடனும் இருந்தது. ஆனால் அவரது தொனி மிகவும் மிடுக்காக இருந்தது. அவர் அந்த திருப்பாடலை சொல்லி முடிக்கும் போது அரங்கத்தில் உள்ள அனைவருடைய கண்களும் குளமானது. நடிகர் எழுந்தார், தழுதழுத்த குரலில் பேசினார். இங்கே குழுமியிருக்கும் நண்பர்களே, நான் சொன்னதும் அதே திருப்பாடல், அருட்தந்தை அவர்கள் சொன்னதும் அதே திருப்பாடல். ஆனால் நான் சொன்ன திருப்பாடல் உங்கள் கண்களையும் காதுகளையும் தொட்டது. ஆனால் பங்குத்தந்தை சொன்னது உங்கள் இதயத்தை தொட்டது. வித்தியாசம் இதுதான். எனக்கு நல்லாயன் திருப்பாடல் மட்டுமே தெரியும், ஆனால் பங்குத்தந்தைக்கு நல்லாயனையே தெரியும் என்றார். இந்த ஞாயிறை நாம் நல்லாயன் ஞாயிறாக கொண்டாடுகிறோம். இந்த உலகம் இந்த நாளை தாய்மார்கள் தினமாக கொண்டாடுகிறது. ஒவ்வொரு ஆயினும் தாயுள்ளமும் தகப்பனுள்ளமும் கொண்ட அன்புள்ளமும் கொண்டவராக இருக்க வேண்டும் என்றும் இந்த நாள் நமக்கு எடுத்து எம்புகிறது. விவிலியத்தில் மேய்ப்பர்கள். பழைய ஏற்பாட்டில் பொதுவாக மேய்ப்பர்கள் என்கின்ற பெயர் கடவுளுக்கும் மக்கள் தலைவர்களுக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். விடுதலை பயண நூலில் மேய்ப்பன் என்ற பெயரே யாவே கடவுளுக்கு பலமுறை மோசே பயன்படுத்துகிறார். இறைவாக்கினர் எசேயாவும் எசேக்கியேலும் இடையர்கள் தங்கள் ஆடுகளை எப்படி கண்காணிக்கிறார்கள் என்பதனை ஒப்புமைப்படுத்தி கடவுளும் ஒரு நல்லாயன் என்று சொல்லி அவர் தன் மந்தையை தொடர்ந்து பராமரிக்கிறார் என்று விளக்குகிறார்கள். தாவீது தான் பாடிய 23வது திருப்பாடலில் கடவுளை
ஆண்டவர் எனது நல்லாயன், எனக்கேதும் குறையில்லை என்று பாடுகிறார். யோவான் இன்றைய நற்செய்தியில் இயேசுவை நல்லாயன் என்று அறிமுகப்படுத்தி நல்லாயனின் 5 செயல்பாடுகளை தனது நற்செய்தியில் குறிப்பிடுகிறார். அதில் ஒன்றை மட்டும் உங்களோடு சேர்ந்து நான் சிந்திக்க விரும்புகிறேன். 1, நல்லாயன் தன் ஆடுகளை அறிவார், ஆடுகளும் அவர் குரலுக்கு செவிமடுக்கும். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், A shepherd should know the smell of the sheep. திருத்தந்தை பிரான்சிஸ் பயன்படுத்துகின்ற உருவகங்கள் மிகவும் யதார்த்தமானவை, நடைமுறைக்கு ஒத்தவை, இதயத்தை ஊடுருபவை. ஸ்மெல் ஆஃப் த ஷீப் என்பது ஒரு ஆயன் ஒவ்வொரு ஆட்டினுடைய சூழ்நிலையை, சுகதுக்கங்களை, பலம் பலவீனங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களைப் போல நமக்கு 14வது லியோ திருத்தந்தையாக, 267வது திருத்தந்தையாக கிடைத்துள்ளார். இவர் திருத்தந்தை 13ஆம் லியோவை போல திரு அவையின் சமூக போதனைக்கு அழுத்தம் தருவார் என்பதற்காகவே இந்த பெயரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். திருத்தந்தை 13வது லியோ ரேரும் நோவாரம் என்கின்ற சுற்றுமடலை, திரு அவையின் சமூக சிந்தனையை முதலாக சுற்றுமடலாக வெளியிட்டவர். இவர் 1891ஆம் ஆண்டு மே மாதம் இந்த மடலை வெளியிட்டார். எனவே இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற திருத்தந்தை அதே வழியில் செல்வதற்காகவே லியோ என்ற பெயரை தேர்ந்தெடுத்துள்ளார். இவர் பிறப்பால் அமெரிக்கர், ஆனால் சிந்தனையால் ஒரு லத்தீன் அமெரிக்கர் அல்லது ஒரு பெருவியன் என்று சொல்லலாம். இவர் ஒரு அகஸ்தீனிய துறவி. அகஸ்தீனிய துறவு மடத்தில் 4 வார்த்தைப்பாடுகளை எடுப்பார்கள். 1 கற்பு, 2 ஏழ்மை, 3 கீழ்ப்படிதல், 4வதாக இந்த துறவர சபைக்கு ஏற்ற ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தைப்பாடு தாழ்ச்சி. அருட்சகோதரி ஃபீலின் மோரிஸ் பிரான்சிஸ்கன் துறவி, கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரூவோஸ்ட் இவரோடு பெருவில் பணிபுரிந்தவர். இவர் திரு அவையை நேசித்தவர், பொதுமக்களோடு நெருங்கி பழகக்கூடியவர் என்று அவரை பற்றி குறிப்பிடுகிறார். பெருவை சேர்ந்த இன்னொரு இறையியலாளர் மொரேனோ அவர்கள் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை லியோவை பற்றி கூறும்போது, பெரு நாட்டினுடனான திருத்தந்தை 14ஆம் லியோவின் உறவு அவருடைய திருத்தந்தை பணியில் வளமான அடித்தள பார்வையை கொண்டு வரும். லத்தீன் அமெரிக்காவில் அவர் ஆற்றிய பல வருட சேவை, அந்த பகுதியின் அழகு மற்றும் போராட்டங்கள் இரண்டையும் பற்றிய புரிதல் அவர் பணிக்கு உதவியாக இருக்கும். அந்த மக்களின் ஆழ்ந்த நம்பிக்கையையும் அவர்கள் எதிர்கொள்ளும் சமூக மற்றும் பொருளாதார சவால்களையும் அவர் நேரில் கண்டுள்ளார். ஏழைகளுடனான வலுவான தோழமை, உலகளாவிய ஏற்றத்தாழ்வுகள் பற்றிய கூர்மையான விழிப்புணர்வு, இவரது மேய்ப்பு பணியில் வேரோட்டமான இரக்கம், நீதி, இணைந்து செயல்படும் திறன் ஆகியவை இவர் திருத்தந்தை பணிக்கு வலு சேர்க்கும். எனவே நல்லாயன் ஞாயிறுக்கு முன்பாக நமக்கு புதிதாக அருளப்பட்டிருக்கின்ற கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரவோஸ்ட், அதாவது 14வது லியோ திருத்தந்தையாக அருளப்பட்டுள்ளார். அவருடைய திருத்தந்தை பணி நன்றாக இருக்க இந்த நல்லாயன் ஞாயிறிலே வேண்டுவோம். ஆமீன்.